Hello children, class 5 mathematics olympiad workbook la ulla problems paakalam. Chapter 6 perimeter and area. Question number 12. 12th question paakalam. Okay va? So 12th question parunga, find the total area of the shaded parts of the rectangle ABCE not drawn to scale. Okay? So rectangle enna kuduthirukanga ABCE இந்த ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? டோட்டல் ஏரியா ஆஃப் தி ஷேடட் பார்ட்ஸ். ஷேடட் பார்ட்டோட ஏரியா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இது ஒரு ஷேடட் பார்ட், இது ஒரு ஷேடட் பார்ட். இதோட ஏரியாவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த மாதிரி 4 லைன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போனா இது என்ன ஈக்குவல்? இந்த எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஃப்ரம் திஸ் என்ன சொல்லலாம்? AH is equal to HG equal to FG equal to AF equal to FE equal to ED equal to DG. இந்த 8 சைட்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா ஏஎஃபோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி? ஏஇ ஈக்குவல் டு ஏஇ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? ஏஎஃப் ப்ளஸ் எஃப்இ ஏஎஃப் ப்ளஸ் எஃப்இ. ஓகேவா? ஸோ இந்த சைட்ஸ்லாம் ஈக்குவல் தானே, அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? அப்போ ஏஎஃப் வந்து எஃப்இக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். சரியா? அப்போ ஏஎஃப் வந்து எஃப்இக்கு ஈக்குவல்னா இந்த கண்டிஷன்லேருந்து we can write ஏஎஃப் ப்ளஸ் எஃப்இக்கு பதிலாக நம்ம ஏஎஃப்ஏ போட்டுக்கலாம். ஸோ which is equal to 2AF. அப்போ ஏஎஃப் is equal to 16/2 is equal to 8 சென்டிமீட்டர். இப்போ ஏஎஃப் வந்து 8 சென்டிமீட்டர்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஏஎஃபோட லென்த் என்னது? 8 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஸ்கொயரோட இந்த ஷேடட் பார்ட்டோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த AHGFன்றது ஒரு ஸ்கொயருன்னு தெரியும். அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் AHFG ஈக்குவல் டு A ஸ்கொயர். சைடு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 8ன்னு. அப்போ A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 × 8 64 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஏரியா ஆஃப் திஸ் ஷேடட் பார்ட். இந்த ஷேடட் பார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல் லென்த்து, இந்த ஃபுல் ஏரியா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபுல் ஏரியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இது ஸ்கொயரா இல்லை ரெக்டாங்கிளா? எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பாருங்க. இதோட லென்த்து 15 சென்டிமீட்டர், டிசி 15 சென்டிமீட்டர்னா ஹெச்பி 15 சென்டிமீட்டர். ஓகேவா? அது நமக்கு தெரியும். ஸோ எழுதியாச்சு. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏஇ வந்து 16 சென்டிமீட்டர்னா அப்போ பிசி என்னது? 16 சென்டிமீட்டர். அப்போ ஏஇ ஈக்குவல் டு ஹெச்டி ஈக்குவல் டு பிசி. என்னது? ஏஇ ஈக்குவல் டு இது ஹெச்டி ஈக்குவல் டு பிசி. இது எல்லாமே என்னது? ஈக்குவல் தான், 16 சென்டிமீட்டர் தான். ஓகேவா? ஏன்னா ஃப்ரம் ஏஇலேருந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ இது 16 சென்டிமீட்டர். இது பாருங்க, லென்த் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்கு, பிரெத் வந்து 16 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் 15 சென்டிமீட்டர். இங்கே இது ரெண்டும் 16 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ டிசிபிஹெச் அப்படிங்கிறது என்னது? ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிளோட ஃபுல் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க? ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்காங்க. வர ஆன்சரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணணும்னா இந்த ஷேடட் பார்ட்டோட ஏரியா நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஏரியா ஆஃப் டிசிபிஹெச், ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் டிசிபிஹெச். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? எல் இன்டூ பி. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா லென்த் இன்டூ பிரெத் which is equal to 15 into 16. அப்போ 15 into 16 அப்படின்னா என்ன ஆன்சர்? 240. ஓகேவா? அப்போ இது வந்து 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் தி இந்த ஸ்கொயர் தெரியும். AHGF என்னது? 64. ஏரியா ஆஃப் ஃபுல் ரெக்டாங்கிள் என்னன்னு தெரியும். இப்போ ஹாஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் திஸ் ஷேடட் பார்ட் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, HBC. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் HBC
which is equal to இது என்ன ஆன்சர் நமக்கு 240 divided by 2. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது 120 centimeter square. Now area of the shaded part, ஓகேவா, that is yellow parts. Area of the shaded parts is equal to இந்த ஏரியா, இதோட ஏரியா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஸ்கொயருக்கு 64 ப்ளஸ் இந்த ஷேடட் பார்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் 2ஆல் டிவைட் பண்ணி 120, 240 2ஆல் டிவைட் பண்ணால் 120. ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டையும் நமக்கு ஆட் பண்ணோம்னா ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். என்ன நமக்கு ஆன்சர் 184 centimeter square. 120 plus 60 184 centimeter square. ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணணும், given மெஷர்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயரோட மெஷர்மெண்ட்ஸையும், இது ரெக்டாங்கிளாக இருந்ததுன்னா ரெக்டாங்கிளோட மெஷர்மெண்ட்ஸையும் தனித்தனியாக ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து ரெண்டு ஷேடட் பார்ட்டோட ஏரியாவை ஆட் பண்ணிக்கணும். நமக்கு ஆன்சர் என்ன வந்தது 184 centimeter square. ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம், ஆப்ஷன் டி 184 centimeter square. ஓகேவா, புரியுதா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 15 into 16 மல்டிப்ளை பண்ணுறதுக்கு தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த ஸ்கொயர் நம்பர்ஸை தரவாக தெரிஞ்சுக்கணும். 15 into 15 225 தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 240 அடுத்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா, டேபிள்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேபிள்ஸை நல்லா தரவு பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் சால்விங் அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ். ஓகேவா, டோட்டல் ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட்ஸ்ன்னு ஏரியாவோட ஷேடட் பார்ட்ஸோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுற இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து லிங்க்கில் வேறு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.